الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد باب فضل الصلوات قال الله تعالى إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு 187ஆம் தலைப்பு தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கும். இதுவரை நாம ஒதுவுடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம், பிறகு பாங்கு மற்றும் அதானுடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி சில அம்சங்களை பார்ப்போம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் அன்கபூத்துடைய 45வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்ற இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மனிதனை மானக்கேடான செயலிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் அவனை அகற்றும், பாதுகாக்கும். இங்கு தொழுகை என்று பார்க்கும் பொழுது கணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, ஈமானுடைய நம்முடைய இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் பார்க்கும் பொழுது ஷஹாதாவுக்கு பிறகு, கலிம தௌஹீதுக்கு பிறகு தொழுகை என்பது இரண்டாம் அடிப்படையான விஷயங்களாக இருக்கின்றது, இரண்டாம் தூணாக இருக்கின்றது. இந்த தொழுகையை கொண்டுதான் ஒரு மனிதன் முஃமின் இல்லையா என்ற ஒரு அடையாளம் நம்மை காண்பிக்கின்றது. நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக செயல் மூலமாக நமக்கு ஆதாரமாக அடையாளமாக வைப்பது என்பதே தொழுகைதான். ஆகையால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது அல் அஹத் அல்லதி பைனனா வ பைனல் குஃப்ரி அஸ்ஸலா ஃபமன் தரக ஃபகத் கஃபர், நமக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய இடை வித்தியாசம் என்பதே தொழுகைதான். யார் தொழுகையை விட்டாரோ அவர் குஃபுர் செய்து விட்டார். அப்போ ஒரு முஸ்லிம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தொழுகை என்ற அந்த இரண்டாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கடமை அவன் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த தொழுகை அவனுக்கு அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தருணம் ஏற்படுத்தும் பொழுது அவனுடைய உள்ளத்துல ஒரு விதமான அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுத்தும். நாம் ஒருவருக்கு முன்னால் நாம் கட்டுப்பட்டு கையை கட்டி நிற்கும் பொழுது, அந்த பணிவு என்ற உணர்வும் பொழுது, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அல்லாஹு தாலா அந்த நிற்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹு தாலா விரும்புகின்றான். ஆகையால் தான் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல நாம சூரத்துல் ஃபாத்தியாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி அறியும் பொழுது நாம் பார்த்தோம், அல்லாஹ் ஒரு அடியான் தொழுகையில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய பதிலை அளிக்கின்றான். ஒரு மனிதன் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் கூறுகின்ற ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்தான். பிறகு அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லும் பொழுது சன்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்வதில் அதிகப்படுத்தினான். அர் மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்வதில் மிகைத்து விட்டான் என்று சொல்லி பிறகு அவன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாம் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு பதில் அளிக்கின்றான், ஹாதா பைனி வ பைன அப்தி வ லி அப்தி மா சஅல், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம், என்னுடைய அடியான் என்ன கேட்டானோ அவனுக்கு கொடுக்கின்றேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கிறான். இப்போ ஒரு அடியான் தொழுகையில் நிற்கின்றான் என்றார் அல்லாஹுடன் பேசுவது போல, அல்லாஹுடன் உரையாடுவது போல தான் இருக்கு. அதாவது இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது, நான் எப்பொழுதெல்லாம் அல்லாஹுடைய வார்த்தையை கேட்க விரும்புகின்றேனோ நான் குர்ஆனை ஓத ஆரம்பிப்பேன். எப்பொழுதெல்லாம் நான் அல்லாஹ்விடம் உரையாட விரும்புகின்றேனோ பேச விரும்புகின்றேனோ தொழுகையில் நான் நின்று விடுவேன் என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். இப்போ நம்முடைய தொழுகை, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம், முதல் விஷயம், இந்த தொழுகை நமக்கு மானக்கேடான செயலிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் நம்மை தடுக்கும். அப்போ நம்மில் ஒவ்வொருவருடைய தொழுகை நாம் தொழுகின்றோம், ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும், என்ன தொழுகையை நான் நிறைவேற்றிய பிறகும் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய பாவங்களோ அல்லது மானக்கேடான சில விஷயங்களை அதை என்னை தடுக்கவில்லையே என்று ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பாக ஒரு இயல்பான விஷயம்தான். அப்போ நம்முடைய தொழுகையில் தான் குறையாக இருக்கு. அல்லாஹுடைய வாக்கு, அல்லாஹுடைய வசனம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, தெளிவாக சொல்லப்பட்டது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஃபஹ்ஷ் என்பது மானக்கேடான அருவருக்கத்தக்க கூடிய விஷயம்.
முன்கர் பாவங்கள், தீமைகள். இப்போ இதிலிருந்து உங்களை தடுக்கும் என்று தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய வசனம் சத்தியமானது, உண்மையானது. இப்போ நம்முடைய தொழுகையை நாம் கணக்கிட வேண்டும். அப்போ நம்முடைய தொழுகை அதன் பிரகாரம் இல்லை, எதன் பிரகாரம் நம்மை பாவத்திலிருந்து தடுக்கவுமோ அப்போ அதை நாம் சீர்படுத்த வேண்டும். எந்த ஒரு சிந்தனையும் சிதறாமல் அர்க்கான், அதனுடைய கடமைகளை, நிபந்தனைகளை, அதனுடைய சுன்னாவை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி தொழுதார்களோ அப்படி ஒரு சிந்தனை கொண்டு நாம் தொழுகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த பாவத்திலிருந்து குறிப்பாக நம்மை தடுக்கும். அதனால்தான் சலஃபு சாலிஹினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், தொழுகையில் அவர்கள் நின்று விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கின்றது என்ற அந்த உணர்ந்த அந்த விஷயத்தை அவர்கள் அந்த பக்கம் திசை திரும்பாத நிலையில் இருப்பார்கள். உர்வா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுக்கு ஒரு சம்பவம் இங்கு தெரியப்படுத்துகின்ற ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ். குறிப்பாக உர்வா பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாபிஈன், மிகப்பெரிய ஒரு தாபிஈனில் ஒருவராக இருந்தார். அவருடைய ஒரு கால் என்ன ஆயிடுச்சு, செயலடைந்து விட்டது. அவங்களுடைய அதை எடுத்துதான் தீர வேண்டும். அதை விட்டோம்னா ஒரு விதமான ஒரு வியாதி, அல் ஆக்கிலா என்று சொல்லுவாங்க. அந்த வியாதி ஒட்டுமொத்த உடலையும் கரிச்சிரும், ஒட்டுமொத்த உடலையும் அழிச்சிரும். புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய இந்த சமகாலத்தில் டயபெட்டிஸ் உடைய நிலையை நாம் பார்க்கிறோம். விரல் வரும் பொழுது அதை விரலை வெட்டி எடுத்துதான் கால் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா என்ன ஆகும், விட்டும் என்றால் காலை வெட்டக்கூடிய நிலை ஏற்படும். சில நேரத்தில் மனிதனும் உயிரை விடக்கூடிய நிலை இருக்கும். அப்படி அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள், அவருக்கு அந்த காலத்துல இங்க இருக்கிற மாதிரி அனிஸ்தீசியா போட்டோ அல்லது அந்த மறுத்தக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த காலத்துல இல்ல. இப்போ உர்வா பின் ஜுபைர் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் என்ன கூறினார்கள், நான் தொழுகிறேன், நான் தொழுகும் பொழுது நீங்க எனக்கு என்ன ஆபரேஷன் செய்யணுமோ செய்து கொள்ளுங்க. தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த நேரத்தில் அவருக்கு அந்த அவருடைய உறுப்புகளில் ஒரு பகுதி அறுக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் அந்த வலியையோ அந்த கஷ்டத்தையும் உணரவும் இல்லை. இது அந்த காலத்துல அவர்களுடைய தொழுகை அப்படி இருந்தது. அதே போல அல்லாஹ்வுடைய வசனங்களும் ஓதும் பொழுது நாம மறந்து, நம்முடைய நிலையை மறந்து கூட இருக்கிறோம். குறிப்பாக நாம இந்த பலஸ்தீனுடைய சிறுவர்கள், அந்த சிறுவர்களுடைய அவர்களுக்கு காயத்திற்கு கட்டுப்படுவதோ அல்லது மற்ற ஒரு தையல் போடக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அந்த வீடியோக்கள் நாம் பார்த்திருப்போம். அந்த குழந்தை, அந்த சிறுவன் குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறான். அங்கே டாக்டர் அவங்களுக்கு என்ன சிகிச்சை செய்யணுமோ அல்லது தையல் போடணுமோ போட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இப்படி நம்முடைய தொழுகை இந்த நிலையில் நமக்கு இருக்கின்றதா, அல்லாஹ்வுடைய கடமைகள் நாம் நிறைவேற்றுகின்றோம் என்றால்? இப்போ முதல் விஷயம் இந்த அமர்வில் நாம் பார்த்தது அன்புக்குரியவர்களே, இந்த நம்முடைய தொழுகை, அல்லாஹ்வுடைய வாக்கு, இந்த தொழுகை நம்மை மானக்கேடான செயலிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் தடுக்கும் என்றால் நம்முடைய தொழுகை அப்படி இருக்கின்றதா என்று ஒவ்வொருவரும் நாம பரிசீலனை செய்ய வேண்டும். அதை நாம் அப்படி இருக்க வேண்டும். அதற்கு ரொம்ப உறுதுணையாகவும் மிக நமக்கு ஒரு பலமாக இருப்பது தொழுகையில சிந்தனை சிதறாமல் இருப்பதற்காக ஷேக் சுலைமான் ருஹைலி ஹஃபிதஹுல்லாஹ் மஸ்ஜிது குபாவுடைய இமாமும் மஸ்ஜித் நபவியுடைய ஒரு ஆசிரியர் அவர்கள் சொல்லும் பொழுது, மனிதன் ஓதக்கூடிய வசனங்களுடைய பொருளை அவன் உணர்ந்தான் என்றால், அதை அவன் அறிந்து கொண்டான் என்றால் கண்டிப்பாக அவனுடைய சிந்தனை சிதறாது. முயற்சி செய்ய அவன் முடிந்த அளவுக்கு தொழுகையில இருக்கக்கூடியவனாக. அல்லாஹ் அக்பர் என்று கட்டும் பொழுது நாம் யாரை அல்லாஹு தஆலா நாம் கூறுகின்றோம்? அல்லாஹ் மிக பெரியவன். எந்த ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கட்டும், எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், அவனை விட அல்லாஹ் தான் பலமிக்கவனாக இருக்கின்றான், அவன் தான் பெரியவனாக இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அந்த தனிப்பட்ட உணர்வு நமக்கு வரும். பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவும் அதற்கு பிறகு துணை சூறாவும் ருகூல் செல்லும் பொழுது அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்வதும், சுஜூதில் அல்லாஹ்வை கண்ணிய தஸ்பீஹ் செய்வதும், நம்முடைய துஆக்களை நாம உணர்ந்து கேட்பதும் என்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய தொழுகை ஷைத்தான் அதை பறித்து செல்லாத நிலையில் இருக்கும். ஆக நம்முடைய தொழுகையில் இந்த விஷயத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் ஹதீஸுகள்ல நமக்கு தொழுகையுடைய சிறப்புகள் என்ன இருக்கின்றது நாம் அறிந்து கொள்ளலாம். இது நம்ம மீது கடமை. முஸ்லிமாக ஆகிவிட்டோம் என்றால் நமக்கு அடையாளமே என்ன? தொழுகைதான். தொழுகைதான் நமக்கு அடையாளம், முஸ்லிமா இல்லையா என்பதற்காக. அப்போ அந்த தொழுகையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு சிறப்புகளை வைத்திருக்கின்றான், நன்மையான காரியங்கள் வைத்திருக்கின்றான், இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் என்றால் நம்முடைய டியூட்டிக்கு நாம் அதை டியூட்டி செய்வது என்பது கடமை. அந்த டியூட்டிக்கு நமக்கு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு சன்மானம், கண்ணியம் கிடைப்பது என்பது அது நாம சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையும் இரக்கம் தான் நாம் அறிந்து கொள்வோம். வரக்கூடிய அமர்வில் நாம் இன்ஷா அல்லாஹ் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி ஹதீஸ்கள் வரக்கூடிய விஷயங்கள் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தொழுகையுடைய பேணுதலை நாம அந்த நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி
அது முக்கியத்துவத்தை உணர்ந்து அது எங்கள் மீது உள்ள கடமை என்ற அந்த உணர்வை ஏற்படுத்தி நம்முடைய தொழுகையில் உயிரோட்டத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி